தேவையற்ற உறவுகளிடம் நீ காட்டும் அன்பையும் உபசரிப்பையும் உன் அன்பிற்காக ஏங்கும் சில நல்ல உறவுகளிடம் காட்டு. அப்போதுதான் உன் வாழ்வு முழுமையடையும். உண்மையானவர்களோடு மரணம் வரை மகிழ்ச்சியாக வாழுங்கள். தவறான யாரோடும் சேர்ந்திருந்து தினம் தினம் மரணித்து வாழாதீர்கள். சில சந்தர்ப்பவாதிகளுக்காக உங்கள் வாழ்க்கையை நீங்களே நரகமாக்கி விடாதீர்கள். ஒருவரை நம்ப வைத்து ஏமாற்றுவது அவ்வளவு பெரிய தவறு ஒன்றும் இல்லை என்று நினைக்காதீர்கள். கொலை செய்வதற்கு நிகரானது ஒருவருக்கு நம்பிக்கை துரோகம் செய்வது. நம்பிக்கை துரோகம் எவ்வளவு வலி நிறைந்தது என்பதை நீங்கள் யாரையேனும் நம்பி ஏமாறும் போதுதான் உணரவே முடியும். வாழ்வில் ஒருபோதும் யாருக்கும் நம்பிக்கை துரோகம் மட்டும் செய்து விடாதீர்கள். பாவ புண்ணியத்திற்கு என்றும் எல்லையே இல்லை. அடுத்தவரை நோகடிக்கும் ஒரு சிறிய புன்னகை கூட மிகப்பெரிய பாவம்தான். ஒருவர் கஷ்டத்தில் இருக்கும்போது அவரை ஆறுதல் படுத்த நீங்கள் சொல்லும் சிறிய சொல்லும் மிகப்பெரிய புண்ணியம்தான். உன்னால் செய்ய முடியாத ஒன்றை மற்றவர்களிடத்தில் ஒருபோதும் எதிர்பார்க்காதே. அது வீண் முயற்சி. மற்றவர்களை நீ புரிந்து கொள்ளாமல் காயப்படுத்திவிட்டு உன்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லையே என்று வருந்துவதில் ஒரு பயனும் இல்லை. ஒரு பொருளை அல்லது ஓர் உறவை நீ தேடும்போது உனக்கு இருக்கும் கவனம் அதை அடைந்த பிறகும் உன்னிடம் இருந்து விட்டால் நீ அடைந்த எது ஒன்றும் உன்னை விட்டு தொலைந்து விடாமல் இருக்கும். புரியாதவர்களுக்கு எதையும் புரிய வைக்க நினைப்பதை விட நம்மை பற்றி புரியாத விஷயங்கள் புரியாதவர்களுக்கு எப்போதும் புரியாமல் இருப்பதே நல்லது. உன்னால் ஒருவரை தூக்கிவிட முடியும் என்றால் முதலில் அதை உன்னிடமிருந்து தொடங்கு. உன்னை நீயே இழந்து யாருக்கு நீ உதவினாலும் காலப்போக்கில் நீ அவர்களாலேயே மறக்கடிக்கப்படுவாய். எப்போதும் உங்களை அனுசரித்து செல்லும் உறவுகளை ஒருபோதும் காயப்படுத்தாதீர்கள். அவர்களின் உறவு விலைமதிப்பற்றது. இழந்துவிட்டால் மீண்டும் பெறுவது கடினம். யாரையும் கவர வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதவர்கள்தான் எல்லோரையும் கவர்ந்து விடுகிறார்கள். மற்றவர்கள் கவனம் நம்மீது திரும்ப வேண்டும் என்று நினைப்பவர்களிடம் உண்மை கொஞ்சமும் இருக்காது. உண்மையானவர்களிடம் மற்றவர்கள் நம்மை கவனிக்கிறார்களா இல்லையா என்ற கவலையே கொஞ்சமும் இருக்காது. மனிதர்களை நம்பவும் வேண்டாம், சந்தேகப்படவும் வேண்டாம். இது ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். நம் வாழ்வில் எல்லாம் அவர்கள் மூலமாக நடக்கிறதே தவிர எதுவும் அவர்களால் நடக்கவில்லை. நேரத்திற்கு தகுந்தாற்போல் மாறும் பச்சோந்தி குணம் கொண்ட உறவுகளோடு ஒட்டி இருப்பதை விட தன்னம்பிக்கையோடு தனியாக நின்று விடுவதே சிறந்தது. மனிதர்கள் தங்கள் சூழ்நிலைகளுக்கேற்ப புது புது அவதாரம் எடுக்கிறார்கள். அது தெரியாமல் நீங்கள் எல்லா மனிதர்களும் எப்போதும் ஒரே மாதிரிதான் இருப்பார்கள் என்று நினைக்காதீர்கள். உங்களுக்கு ஏமாற்றம்தான் பரிசாக கிடைக்கும். உங்களை ஒருவர் எவ்வளவு இழிவாக நடத்தினாலும் அதை கொஞ்சமும் பொருட்படுத்தாமல் கொஞ்சம் அமைதியாகவே இருங்கள். பதில் பேச எல்லோராலும் முடியும். ஆனால் அமைதியாக கடந்து போக பலம் வாய்ந்த மனதால் மட்டுமே முடியும். அன்பால் திருத்த முடியாததை அதிகாரத்தால் திருத்து. அதிகாரத்தால் திருத்த முடியாத ஒன்றை அன்பை கொண்டு திருத்து. எதை செய்தாலும் திருந்துவதற்கு வாய்ப்பே இல்லை என்று தெரிந்தால் அதை அப்படியே விட்டுவிடு. அந்த வேலையை காலம் சிறப்பாக செய்து முடிக்கும். இன்னொருவரை கட்டுப்படுத்தியோ கட்டாயப்படுத்தியோ உங்களுடைய எந்த ஒரு நோக்கத்தையும் அவர்கள் மீது திணிக்காதீர்கள். எல்லாம் சரியாக இருக்கும் என்று நினைப்பீர்கள். ஆனால் என்றேனும் ஒரு நாள் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வீணாகிவிடும். எந்த உறவும் கடைசி வரையில் நிலைக்காது என்ற உண்மையை தெரிந்து கொள்ளும் போதுதான் வாழ்க்கையில் அமைதிக்கான வழியே பிறக்கிறது. பிறருக்கு பிடிக்க வேண்டும் என்பதற்காக விதவிதமான முகமூடிகளை அணிந்து கொள்ளும் நீங்கள் அது கழன்று விழுந்தால் எல்லோராலும் முழுமையாக வெறுக்கப்படுவீர்கள் என்பதையும் நினைவில் வையுங்கள். உங்கள் வாழ்வை மட்டும் நீங்கள் வாழுங்கள். எதற்காகவும் மற்றவர்களுக்காக உங்களை நீங்கள் மாற்றிக் கொள்ளாதீர்கள். நமக்கு பிடித்த ஒன்று மதிப்பில் சிறியதாக இருந்தாலும் நம் மனதில் சிறந்ததாகவே மதிக்கப்படும். ஒவ்வொருவரோடும் பழகுவதற்கு முன்பும் பழகியதற்கு பின்பும் உங்கள் நடவடிக்கைகளை கவனியுங்கள். அதில் கொஞ்சமும் முன்னேற்றம் இல்லை என்றால் நீங்கள் பழகும் பழக்கம் அர்த்தமற்றதாகும். யார் மீதும் அளவு கடந்த அன்பு வைக்காதீர்கள். அவர்களின் சிறு மாற்றம் கூட உங்களை அதிகம் காயப்படுத்திவிடும். நீங்கள் எவ்வளவுதான் விட்டுக் கொடுத்தாலும் சிலர் உங்களை புரிந்து கொள்ளவே மாட்டார்கள். அவர்களுக்காக வாழ்ந்து உங்கள் வாழ்வை இழக்காதீர்கள். சில இடங்களில் தேவையில்லாமல் பேசுவதை விட மௌனமாக இருப்பதே சிறந்தது. நம் மனதை புரிந்து கொள்ளாத ஒருவருக்கு நாம் பேசும் வார்த்தைகளும் ஒருபோதும் புரிய போவதில்லை.
ஒருவர் உங்களுடன் பேச நேரம் இல்லை என்று சொன்னால் அதை அப்படியே நம்பிவிடாதீர்கள். அவர்களின் முன்னுரிமை பட்டியலில் நீங்கள் இல்லவே இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எந்த சூழலிலும் பேசுவதற்கு சந்தர்ப்பத்தை தேடுவதுதான் சேர்ந்து இருக்க நினைப்பவர்களின் அன்பு. பேசுவதற்கான சந்தர்ப்பமே கிடைத்தாலும் அதை நழுவ விட்டு வேடிக்கை பார்ப்பதுதான் பிரிந்து செல்பவர்களின் இயல்பு. வாழ்க்கையில் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் எப்போதும் தெளிவாய் இரு. உனக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் சொந்தம் என்று சொல்லும் சில உறவுகளிடம் உதவி என்று ஒருபோதும் போய் நின்று விடாதே. உன்னுடைய அந்த நிலையை பார்க்கத்தான் சிலர் ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். உன் கஷ்டத்தை பார்த்து அதில் மகிழ்ச்சி அடைபவர்கள் யார் என்பதை அடையாளம் கண்டு நீதான் அவர்களிடமிருந்து விலகி இருக்க பழகிக் கொள்ள வேண்டும். ஒருவரை பழிவாங்க விரும்பினால் அவரை முதலில் அலட்சியம் செய்து விடுங்கள். அலட்சியம் செய்வதுதான் பழிவாங்குதலின் தொடக்கம். முழுமையாக பழி தீர்த்துக் கொள்ள அவர்களை மன்னித்து விடுங்கள். மன்னிப்புதான் பழிவாங்குதலின் முடிவு. எந்த உறவானாலும் அவர்களை நேசியுங்கள். யாராக இருந்தாலும் அவர்களை மதியுங்கள். ஆனால் ஒருபோதும் யாருக்கும் அடிமையாகி விடாதீர்கள். அது உங்கள் வாழ்வையே தலைகீழாக புரட்டி போட்டுவிடும். உப்பையும் உரிமையையும் அதிகமாக எடுத்துக்கொண்டால் உணவும் உறவும் பிடிக்காமல் தான் போய்விடும். எதுவும் அளவுக்கு மீறினால் பிடித்ததே கூட வெறுத்துத்தான் போகும். தேவையற்ற கோபத்தினால் பல நல்ல உறவுகளை தொலைத்து விடுகிறோம். நம்முடைய கோபத்தை நிதானமாக கையாள தெரிந்தால் அன்பான உறவுகளை அப்படியே தக்க வைத்துக் கொள்ளலாம். ஒவ்வொரு உறவும் நம் வாழ்வில் உதவக்கூடிய உறவுகள்தான். ஒவ்வொருவர் வாழ்விலும் உண்மையான உறவு என்பது கண்டிப்பாக இருக்கத்தான் வேண்டும். முட்டாள் என்ற பட்டம் கிடைப்பதற்கு அறிவு இல்லாமல் இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. சிலரிடம் அதிக அன்போடு இருந்தாலும் அந்த பட்டம் எளிதாக கிடைத்துவிடும். ஒருவரை ஒருவர் நேசித்து பின் மறந்தால் அது வெறும் நினைவுகள். ஒருவர் நம்மை விட்டு பிரிந்து சென்ற பின்பும் நேசித்துக் கொண்டே இருந்தால் அதுதான் உண்மையான உறவுகள். பொய்க்கு ஆரம்பம் இல்லை, ஆனால் நிச்சயம் முடிவு உண்டு. உண்மைக்கு ஆரம்பம் உண்டு, ஆனால் அதற்கு மட்டுமே முடிவே இல்லை. எப்போதும் உண்மைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். பொய் உங்களை நிம்மதியாக வாழ விடாது. உண்மை உங்களை ஒருபோதும் சாக விடாது. உங்களுடைய குறைகளையும் தவறுகளையும் உங்களிடமே சொல்பவர்களை ஒருபோதும் இழந்து விடாதீர்கள். அவர்கள் உங்களிடமே அதை சொல்வது மற்றவர்கள் மத்தியில் உங்கள் தரத்தை குறைப்பதற்காக அல்ல, மற்றவர்களிடம் உங்கள் தரம் குறைந்துவிடக் கூடாது என்பதற்காக. நம்மை விட்டு எல்லோரும் விலகிவிட்டால் துயரத்தில் துவண்டு போய்விடக்கூடாது. யாரும் நெருங்க முடியாத அளவுக்கு நாம் உயர்ந்து காட்ட வேண்டும். ஒருவேளை விட்டு விலகியவர்கள் நம்மை தேடி வந்தால் அவர்கள் தொட முடியாத உயரத்தில் நாம் இருக்க வேண்டும். தன்னை ஒரு அதிபுத்திசாலி என்று எண்ணுவதே மனிதனிடம் உள்ள மிகப்பெரிய பலவீனம். எப்போதும் தன்னை மட்டும் அதிபுத்திசாலி என்றும் மற்றவர்கள் ஒன்றும் தெரியாதவர்கள் என்றும் நினைக்கும் எல்லோரும் தனிமையில்தான் தங்கள் வாழ்வை கழிப்பார்கள். அவர்களுடன் சேர்ந்திருக்கவோ அல்லது அவர்களுடன் பேசுவதற்கோ கூட யாரும் விரும்ப மாட்டார்கள். யார் விலகினாலும் நம் இயல்பு மாறாத வரை நமக்கு எந்த இழப்பும் இருக்காது. மற்றவர்களுக்காக நம் இயல்பை மாற்றிக்கொண்டே இருந்தால் கடைசி வரை நமக்கு நிம்மதியே இருக்காது. எதுவும் இல்லாமல் பிறந்து எல்லாம் வேண்டுமென அலைந்து எதுவும் நிரந்தரமில்லை என்பதை அறிந்து உயிரும் நமக்கு சொந்தமில்லை என்பதை உணர்ந்து ஒரு நாள் உலகை விட்டு யாருக்கும் சொல்லாமல் செல்வதுதான் நாம் வாழும் இந்த உலக வாழ்க்கை. இதில் எதற்காக மற்றவர்களோடு மன சஞ்சலங்களும் சச்சரவுகளும்? இருக்கும் வரை எல்லோரிடமும் அன்பை மட்டும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நாம் விதைப்பதை மட்டும்தான் அறுவடை செய்ய போகிறோம். அப்படி இருக்க அவை ஏன் நல்ல எண்ணங்களாக இருக்கக்கூடாது? உங்கள் எண்ணப்படியேதான் உங்கள் வாழ்க்கையே அமையப் போகிறது. அதனால் நல்லதை மட்டுமே விதைத்து நலமுடன் வாழுங்கள். அவரவர் தேவைகளுக்கு ஏற்றாற்போல் நம்மை பயன்படுத்திக் கொள்வதைத்தான் உண்மையான பாசம் என்று நாம் தவறாக புரிந்து வைத்திருக்கிறோம். சில உறவுகள் அவர்களின் ஏதோ ஒரு தேவைக்காகத்தான் உங்களோடு ஒட்டி கொண்டிருக்கிறார்கள். தேடப்படும் உறவாக சிலருக்கு, தேவைப்படும் உறவாகவும் சிலருக்கு, தேவைப்பட்ட உறவாகவும் ஒரு சிலருக்கு, தேவைப்படுவார்கள் என்பதற்காகவே ஒரு சிலருக்கு. சுயநலமாய் வாழ்வது கூட தவறில்லை. ஆனால் தங்கள் சுயநலத்திற்காக மற்றவர்களின் நலத்தை கெடுப்பதுதான் மிகப்பெரிய தவறு. உங்களை ஒதுக்குபவர்களை கொஞ்சம் ஒதுங்கி இருந்து கவனியுங்கள். அவர்களை மற்றவர்கள் ஒதுக்குவதை விரைவில் நீங்கள் காண முடியும். உங்கள் சகிப்புத்தன்மையின் அளவை பொறுத்துதான் உங்கள் உறவுகளின் ஆயுட்காலம் தீர்மானிக்கப்படுகிறது.
சில அன்பான உறவுகளோடு கழித்த மகிழ்ச்சியான நேரங்கள் வாழ்க்கையில் நல்ல ஞாபகங்களாக பதிந்து விடுகின்றன. சில அன்பற்ற உறவுகளோடு கழித்த கடினமான நேரங்கள் ஆறாத ரணங்களாக மாறி வாழ்க்கைக்கான நல்ல பாடங்களை தருகின்றன. நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் வலிகள் உனக்கு தேவையான பாடங்களை கற்பித்த பிறகு அதுவாகவே உன்னை விட்டு பிரிந்துவிடும். அதுவரை கொஞ்சம் பொறுத்துக்கொள். அழுத நாட்களை நினைத்து சிரிப்பதும் சிரித்த நாட்களை நினைத்து அழுவதும் தான் இங்கே பலரது வாழ்க்கையாக இருக்கிறது. கோபம் என்பது உங்கள் முட்டாள்தனத்தில் தொடங்கி உங்கள் மனம் வருத்தப்பட்டு காயப்படுவதில் முடிவடைகிறது. கோபத்திற்கு கொடுக்கும் மரியாதையை இங்கு யாருமே புன்னகைக்கு கொடுப்பதில்லை என்பது வருத்தத்திற்குரியதுதான். ஒருவரின் நிறைகளை தெரிந்து கொள்ளாத நீங்கள் அவர்களின் குறைகளை பற்றி கூறவும் குத்தி காட்டவும் தகுதியற்றவர் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உறவுகளை தேர்ந்தெடுப்பதில் மிகவும் கவனமாக இருங்கள். ஏனென்றால் பல நேரங்களில் உங்கள் நிம்மதியை தேர்ந்தெடுப்பது உங்கள் உறவுகள்தான். இதுவரை நீங்கள் தொலைத்து விடாத ஒன்றைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். அதுதான் உங்கள் நிம்மதி. வாழ்க்கையில் எதுவும் சொல்லிவிட்டு வருவதில்லைதான். ஆனால் வந்த எதுவும் நமக்கு எதையும் சொல்லிக் கொடுக்காமல் போனதே இல்லை. கவலை நாளைய துன்பத்தை போக்கப் போவதில்லை. ஆனால் உங்களின் இன்றைய சந்தோஷத்தை அழித்துவிடும். சிலரிடம் சில விஷயங்களை புரிய வைக்க கஷ்டப்படுவதை விட சிரித்துவிட்டு கடந்து செல்வதே சிறந்தது. ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டிய அடிப்படை நற்குணம் தனக்குத்தானே உண்மையாக இருப்பதுதான். சொந்த பந்தங்களையும் சம்பாதித்த பணத்தையும் சரியான இடத்திலும் தகுந்த மரியாதையுடனும் கையாள வேண்டும். ஏனெனில் இரண்டையும் சம்பாதிப்பது கடினம், இழப்பது ஒரு நொடியில் நிகழ்ந்துவிடும். எத்தனை வருட அன்பையும் மறக்க வைக்கும் சில நேரம் நாம் கோபத்தில் பேசும் ஒற்றை வார்த்தை. வழி தவறியவர்களை விட வார்த்தையால் தவறியவர்கள்தான் இங்கு அதிகம். பேசும்போது உங்கள் வார்த்தைகளில் எப்போதும் கவனமாக இருங்கள். சிறு சிறு உறுத்தல்களே உங்கள் வாழ்க்கையின் மகிழ்ச்சி குறைந்து போக காரணமாகிறது. பசி நின்ற பின் சாப்பிட அழைப்பதும் மனம் உடைந்த பின் மன்னிப்பு கேட்பதும் ஒன்றுதான். இரண்டுமே பயனற்றது. சற்று விலகியே இரு என்பதை யாரும் முகத்தில் அடித்தாற்போல் நேருக்கு நேர் சொல்வதில்லை. பெரும்பாலும் அவர்களின் செயல்கள்தான் உணர்த்துகின்றன. நீங்கள்தான் அதை புரிந்து கொண்டு விலகிக் கொள்ள வேண்டும். சொல்லப்படாத பதில், வெளிப்படுத்தாத கோபம், சிந்திய கண்ணீர், போலி சிரிப்புகள், எட்டப்படாத முடிவுகள், காட்டப்படாத ரணங்கள், இவைகளை வைத்துக் கொண்டுதான் சில மனிதர்கள் இன்னமும் கம்பீரமாக வலம் வருகிறார்கள். உன் திறமைகளை மெருகேற்றி நீயே அதற்கான மதிப்பை உயர்த்திக்கொள். ரூபாய் நோட்டுகளாக மாற்றப்படாத எந்த திறமையும் மதிக்கப்படுவதில்லை என்பதை புரிந்துகொள். நிகழ்காலத்தை வைத்து ஒருவனது எதிர்காலத்தை தீர்மானித்து விடாதே. ஏனென்றால் காலத்தால் கரியை கூட வைரமாக மாற்ற முடியும். வெறும் கண்ணாடி துண்டை கூட வைரம் என்று எல்லோரையும் நம்ப வைக்கவும் முடியும். நீங்கள் நம்பியவர்கள் உங்களிடம் நடித்து ஏமாற்றும் போது அதை நீங்கள் தெரிந்தது போல் காட்டிக்கொள்ளாதீர்கள். உங்களுக்கு தெரிந்துவிட்டது என்பதை அவர்கள் தெரிந்து கொண்டால் உங்களை ஏமாற்ற வேறு வழிகளை தேட ஆரம்பித்து விடுவார்கள். கவனமாக இருங்கள். பால் மட்டும் சுத்தமாக இருந்தால் போதாது, பாத்திரமும் சுத்தமாக இருக்க வேண்டும். அப்போதுதான் பால் கெட்டு போகாது. அதைப்போல் நாம் மட்டும் அன்பானவராக இருந்தால் போதாது, நாம் நேசிக்கும் நபரும் அன்பானவராக இருக்க வேண்டும். அப்போதுதான் வாழ்க்கை கெட்டு போகாது. உங்களிடம் ஒருவர் இன்னும் கொஞ்ச நேரம் பேச முடியுமா என்று கேட்பது ஒருபோதும் பொழுதுபோக்கிற்காக இருக்காது. அது உண்மையான அன்பின் தேவையாகத்தான் இருக்கும் என்பதை நீங்கள்தான் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையான அன்பால் ஒரு யானையை கூட உங்களால் அடக்கிவிட முடியும். ஆனால் நீங்கள் எவ்வளவு பெரிய அதிகாரத்தையும் கொண்டு ஒரு எறும்பை கூட உங்களால் பணிய வைக்க முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் நமக்கானவர்கள் என்று நம்பி ஏமாந்ததெல்லாம் போதும். நகல் என்று தெரிந்த பிறகு அவர்கள் நகைத்தால் என்ன, நடித்தால் என்ன, கடந்து சென்று விடுங்கள் உங்கள் காயங்களையும் காயங்களை தந்தவர்களையும். ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள், அவசியம் இல்லாத இடத்தில் அதிகம் பேசாதீர்கள். சில நேரங்களில் அதுவே உங்களுக்கு அவசியமான உறக்கத்தையும் நிம்மதியையும் உங்களிடமிருந்து பறித்துவிடும். சிலருக்கு சொன்னால் புரிந்துவிடும், சிலருக்கு சொல்லாமலே புரியும், சிலருக்கு வருந்தினால் புரிந்துவிடும், சிலருக்கு பிரிந்தால்தான் புரியும். வேறு ஒன்றும் இல்லை, உண்மையான அன்பின் அருமைதான் அது.
தன் தவறுகளை மூடி மறைத்துவிட்டு பிறருடைய தவறுகளை மட்டுமே பெரிதாக சுட்டிக்காட்டுபவன் மனித வடிவில் வாழும் மிருகம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மன வலிமை என்பது அதிகமான கண்ணீருக்கு பிறகு வரும் தெளிவான முடிவினால் கிடைப்பது. சில நேரங்களில் நாம் எடுக்கும் தவறான முடிவுகள் கூட நாம் சரியான பாதையில் பயணிக்க நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எடுக்கின்ற முடிவுகள் தவறாகி போனாலும் கவலை கொள்ளாதீர்கள். உங்கள் முடிவுகள் தவறாகலாம், ஆனால் முடிவு எப்போதும் நன்மையாகத்தான் இருக்கும். வாழ்க்கை மிகவும் சுவாரஸ்யமானது. இன்று நீங்கள் அனுபவிக்கும் மிகப்பெரிய வலிகள் கூட நாளை உங்களின் மிகப்பெரிய பலமாக மாறிவிடலாம். எதையும் கடந்து செல்லுங்கள். வலிகளை கடந்து வலிமையை பெற்றுக் கொள்ளுங்கள். உன் தவறை நீயே உணர்ந்து கொண்டு நீ அமைதியாகும் போது நீ தாழ்ந்து போவதில்லை, உயர்ந்து நிற்கிறாய் என்பதை தெரிந்து கொள். எதிர்பார்ப்புகள் இல்லாமல் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை உருவாக்கும். எதிர்பார்ப்புகளை நீங்கள் உருவாக்கினால் வாழ்க்கை முழுக்க ஏமாற்றங்கள் மட்டும்தான் பரிசாக கிடைக்கும். நீ யோசிக்காமல் எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவுகளும் உன்னை யோசிக்க வைத்துக் கொண்டே இருக்கும் உன் வாழ்நாள் முழுவதும். ஒருவரின் கண்ணீரில் மறைந்துள்ள ரணங்களும் வலிகளும் ஏற்கனவே கண்ணீர் சிந்தியவனுக்கு மட்டுமே தெளிவாக புரியும். நீ எவ்வளவு பெரிய ஞானிகளிடம் வாழ்க்கையை சரியாக கற்றுத் தேர்ந்தாலும் உன் வாழ்க்கையில் உன் சொந்த அனுபவங்களே உன்னை ஒரு சிறந்த மனிதனாக மாற்றும் வல்லமை கொண்டது. எப்போதும் எச்சரிக்கையாக இருங்கள். தேவை உள்ளவரை உங்களை தூக்கி வைத்து கொண்டாடும் உலகம் இது. தேவை முடிந்தவுடன் தூக்கி எறிந்துவிடும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இழப்பதற்கு இனி நம்மிடம் எதுவும் இல்லை என்று நினைக்கும் போதுதான் மீண்டும் தொடங்குகிறது நம் வாழ்க்கை. யாரையும் பார்த்தவுடன் அவர்கள் நல்லவர்கள் அல்லது கெட்டவர்கள் என்று முடிவு செய்து விடாதீர்கள். அவர்களுடன் நன்றாக பழகிய பிறகுதான் மனிதர்கள் இப்படியெல்லாம் கூட இருப்பார்களா என்று தெரிந்து கொள்வீர்கள். உங்கள் மரணம் வரையிலும் நினைவில் வைத்திருக்க வேண்டிய ஒன்று, எப்போதும் மாறும் குணம் கொண்டவர்கள்தான் மனிதர்கள். பெரும்பாலும் எதுவும் புரியாத போது வாழ்க்கை தொடங்கி விடுகிறது. எல்லாம் புரியும் போது வாழ்க்கை முடிந்து விடுகிறது. காலத்தை வீணாக்காமல் உங்கள் வாழ்க்கையை புரிந்து கொண்டு அனுபவிக்க துவங்குங்கள். வாழ்க்கை வாழ்வதற்கே. தூக்கி எறியப்படும் போதுதான் புரிந்து கொள்ள முடிகிறது மற்றவர்கள் மனதில் நாம் எந்த இடத்தில் இருந்திருக்கிறோம் என்பது. உன்னை வெறுக்கும் ஒரு சிலரை நினைத்து கவலை கொள்ளாதே. அவர்களுக்கு உன் அன்பை பெற தகுதி இல்லை என்று நினைத்து விலகிவிடு. இன்று யாருமே வேண்டாம் என்று ஒதுங்கி வாழ்பவர்கள் எல்லாம் ஒரு நாள் யாரையும் ஒதுக்காமல் அன்பாக அரவணைத்து பாசமாக வாழ்ந்தவர்கள்தான். அவர்கள் உண்மை என்று நம்பிய உறவுகளின் வேஷம் கலைந்ததால்தான் ஒருவரும் வேண்டாம் என்று ஒதுங்கி வாழ்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். விட்டு கொடுங்கள், இல்லையெனில் விட்டு விடுங்கள். மீதமுள்ள வாழ்வில் மகிழ்ச்சி இல்லாவிட்டாலும் நிம்மதியாவது நிலைக்கும். ஒருவரை பிடிக்கவில்லை என்றால் தாராளமாக விட்டு விலகிவிடுங்கள். அதற்காக காரணம் சொல்லிக் கொண்டிருக்காதீர்கள். விலகிவிடுவது என்று முடிவெடுத்த பிறகு காரணம் என்ற பெயரில் அவர்களை குறை கூற உங்களுக்கு உரிமையும் இல்லை, அதற்கான தேவையும் இல்லை. நீ சொல்ல போகும் வார்த்தை உன் மௌனத்தை விட சிறந்ததென்று திடமாக தெரியும் வரை உன் வாயை திறக்காதே. நம்மை தெரிந்தே காயப்படுத்துவதும் அதை ஏதும் தெரியாதது போல் நியாயப்படுத்துவதும் சில உண்மையற்ற உறவுகள் செய்யும் உணர்வில்லாத எண்ணங்களின் வெளிப்பாடு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். முகத்தில் எப்போதும் அதிக புன்னகையை காட்டுபவர்கள் மனதில் அதிக வலிகளை மறைத்து வைத்திருக்கும் திறமைசாலிகள் என்பதே உண்மை. யாரிடம் அதிகம் உண்மையாக இருக்கிறோமோ அவர்களிடம்தான் அதிகமாக ஏமாற்றப்படுகிறோம். உங்களுக்குள் 1000 குறைகளும் கஷ்டங்களும் இருந்தாலும் உங்களுடைய இயல்பான குணங்களை யாருக்காகவும் தூக்கி போடாதீர்கள். அந்த குணங்கள் கடவுள் உங்களுக்கு பரிசாக கொடுத்தது. இன்று உங்களோடு இனிக்க இனிக்க பேசிவிட்டு நாளைக்கே உங்களுடைய குணங்களை குறை சொல்லி பிரிந்து செல்வார்கள். கவனமாக இருங்கள், இல்லையேல் கண்ணீரோடு கலங்கி நிற்க வேண்டி வரும். வளையாமல் இருந்தால் முறிக்கப்படலாம், வளைந்தே இருந்தால் மிதிக்கவும் படலாம். சூழ்நிலைகளுக்கு தகுந்தபடி முடிவெடுங்கள். வைரம் பலம் வாய்ந்ததுதான், ஆனால் வைராகியம் அதைவிட பலம் வாய்ந்தது. உன் வாழ்க்கையில் நீ இழந்த அனைத்தும் உன்னை சுற்றி இருக்கும் போலியான மனிதர்களை கண்டறிய நீ கொடுத்த விலைதான்.
உங்கள் வாழ்க்கையில் ஒரு மனிதரை நீங்கள் முழுமையாக நம்பி ஏற்றுக்கொள்ளும் போது இந்த இரண்டில் ஒன்றை நிச்சயம் பெறுவீர்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மனிதரை அல்லது உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு நல்ல பாடத்தை. நீங்கள் தவறேதும் செய்யாமல் உங்கள் தன்மானத்தை சீண்டி பார்க்கும் நிலை வந்தால் எவரையும் எங்கேயும் எதிர்த்து நில்லுங்கள், தவறே இல்லை. கோபம் எதையும் பெற்றுத்தராது. பொறுமையாக இருந்தால் கோபத்தால் சாதிப்பதை விட அதிகம் சாதிக்கலாம். வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில வேதனைகளுக்கு தனிமையில் அழுவது மட்டும்தான் ஆறுதலாக இருக்கும். தனிமை கொஞ்சம் வித்தியாசமானது. மறக்க வேண்டியவைகளை நினைக்க வைக்கும், நினைக்க வேண்டியவைகளை மறக்க வைக்கும். வாழ்க்கையில் எல்லாம் கடந்து போகும் தான், ஆனால் எதுவும் மறந்து போகாது. வாழும் வரை யாரையும் எதற்காகவும் காயப்படுத்தாமல் வாழ்ந்துவிட்டு போவதுதான் சிறப்பு. உன் சூழலை யாருக்கும் புரிய வைக்க முயற்சி செய்யாதே. உன்னை முழுமையாக புரிந்தவர்களுக்கு அது சொல்லாமலே புரியும். நம் மனதை புரிந்து கொள்ளாத ஒருவருக்கு நாம் பேசும் வார்த்தைகளும் புரியாது என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். நம் மனதுக்கு நெருக்கமான சிலரின் சில ரகசியங்கள் நமக்கு தெரியாமல் இருப்பதே நல்லதுதான். அது தெரிய வரும் தருணம் நம் நிம்மதி நம்மை விட்டு போய்விடும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அமைதியாக இருப்பது நல்லதுதான், ஆனால் நீ எந்த இடத்தில் பேச வேண்டுமோ அந்த இடத்தில் பேசாமல் விட்டுவிட்டால் அது உன் வாழ்க்கையின் அமைதியை கெடுத்துவிடும். சில வழிகள் காட்டாத பாதைகளை சிலர் தரும் வழிகள் காட்டிவிடும். வாழ்க்கை என்னும் நெடுந்தூர பயணத்தில் சில வழிகளும் பல வழிகளும் தான் நம்மை வழி நடத்துகிறது. வலிக்கிறதே என்று வழி மாறி போகாதே. வழி மாறி போனால் உன் வாழ்க்கையே மாறி போகும் என்பதை புரிந்துகொள். உன்னை சுற்றி இருப்பவர்களை நீ மகிழ்ச்சியாக வைத்திருக்க விரும்பினால் முதலில் நீ மகிழ்ச்சியாக இரு. ஏனெனில் உன்னிடம் இல்லாத ஒன்றை நீ யாருக்கும் கொடுக்க முடியாது. சிலரிடம் சிலர் நெருங்காமல் விலகி இருப்பதற்கு காரணம் விருப்பமில்லாமல் இல்லை, பட்டதே போதும் என்பதால்தான். கஷ்டத்தை பார்த்து வளர்ந்தவர்களை விட கஷ்டத்திலேயே வளர்ந்தவர்களுக்குத்தான் தெரியும் வாழ்க்கையின் ஒவ்வொரு நகர்வுகளும் எவ்வளவு வலியை கொடுக்கும் என்று. பொய்யானவைகள் நிலைப்பதில்லை. எனவே விலகிச் செல்லும் உறவுகளை பற்றி கவலைப்படாதீர்கள். இன்னும் அதிகமாக காயப்படாமல் மீண்டு விட்டோம் என்று மகிழ்ச்சி கொள்ளுங்கள். கிடைக்கும் போது தொலைக்கின்ற யாவும் நீங்கள் தேடும் போது கிடைப்பதில்லை. கிடைத்ததை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். விட்டு கொடுப்பதும் அனுசரித்து போவதும் ஒரு அளவுக்குத்தான். அதுவே வாடிக்கையாகிவிட்டால் நம் வாழ்க்கை மீது நமக்கே வெறுப்பு வந்துவிடும். உங்களை பற்றிய ரகசியங்களை யாருடனும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். உங்கள் ரகசியங்களை அடுத்தவர் மனதில் புதைத்து வைத்தால் அது பல கிளைகளோடு முளைத்து வெளியே வரும் என்பதை நினைவில் வையுங்கள். நம்மை எந்த இடத்தில் வைத்திருக்கிறார்கள் என்று தெரியாமலே சில பேரிடம் நெருங்கி பழக முயல்கிறோம், எதையும் தெரிந்து கொள்ளாமல். விலகிய இடத்திலும் தள்ளிவிட்ட இடத்திலும் உங்களை ஒதுக்கிய இடத்திலும் நீங்கள் விலகி வெளியில் வராத வரை அவமானம் என்ற வலைக்குள் நீங்கள் வீழ்ந்தேதான் கிடப்பீர்கள். இங்கு பலரின் அதிகபட்ச ஆசையெல்லாம் அவர்களின் மனம் கவலையில் இருக்கும்போது அவர்களுடைய வார்த்தைகளை கேட்க ஒரு துணை வேண்டும் என்பதே. உன்னை புரிந்து கொள்ளாதவர்களிடம் நீ காட்டும் கருணையும் பொறுமையும் தற்கொலைக்கு சமம் என்பதை தெரிந்து கொள். சில தவறுகள் மட்டும் தண்டனைக்குரிய குற்றம் அல்ல. நேசிக்கும் மனதை அலட்சியம் செய்வதும் அலைக்கழிப்பதும் கூட தண்டனைக்குரிய குற்றம்தான். விளக்கம் கொடுக்க முடியாத இடத்தில் விலகி போவது தவறே இல்லை. அவர்களுக்கு எவ்வளவுதான் விளக்கம் சொன்னாலும் புரிய போவதும் இல்லை. அன்பு இல்லாத இடங்களில் நீங்கள் செய்யும் அனைத்துமே குறைகளாகத்தான் தெரியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். செருப்பு தேய தேய உழைத்தாலும் அது வாசல் வரைதான். இங்கு சில மனிதர்கள் சிலரை பயன்படுத்திக் கொள்ளும் விதமும் அப்படித்தான். நாம் பேசுவதை கேட்க கூட நேரம் இல்லை என்று சொல்பவர்களிடம் கெஞ்சினாலும் சரி கொஞ்சினாலும் சரி எந்த பயனும் இல்லை. தரிசு நிலத்தில் விதைக்கப்படுகின்ற விதையும் உன் அருமை தெரியாதவர்கள் மீது நீ செலுத்துகின்ற அன்பும் எந்த பயனும் தராது. இழப்பையும் வலிகளையும் தான் உன் வாழ்க்கை முழுக்க நிரப்பிவிட்டு செல்லும். வரமாக நினைத்த சில உறவுகள் பின்னாளில் சந்திக்காமலேயே இருந்திருக்கலாமோ என்கிற நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகிறது காலத்தின் மாற்றத்தால். நாம் பெரியதாய் நினைக்கும் எந்த உறவும் நம்மை சிறியதாய் கூட நினைத்து பார்ப்பதில்லை என்பதே யதார்த்தமான உண்மை. சாட்சிகளை கொண்டு நிரூபித்து அன்பை புரிய வைப்பதை விட மனசாட்சி இல்லாத மனிதர்களின் முகத்தை பார்க்காமல் விலகிச் செல்வதே மேலானது.
தனித்து நிற்கிறோமே என்று கவலைப்படாதே. 1000 உறவுகளால் தர முடியாத பலத்தையும் அனுபவத்தையும் தனிமை உனக்கு பரிசாக கொடுக்கும். அடுத்தவர்களின் விருப்பத்தை உன்னால் பூர்த்தி செய்யவே முடியாது. அடுத்தவர்கள் விரும்பியபடிதான் நீ பேச வேண்டும் என்றால் பொய்தான் பேச வேண்டும். அடுத்தவர்களின் விருப்பத்திற்கு நடக்க வேண்டும் என்றால் நீ நடிக்கத்தான் வேண்டும். அன்பு காட்டி சிலரும் காயப்படுத்தியே சிலரும் மனதில் நீங்கா இடம் பிடித்து விடுகிறார்கள். இந்த 2 விதமான மனிதர்களையும் வாழ்க்கையில் மறக்கவே முடிவதில்லை. தேவையற்ற விவாதங்களில் பதிலுக்கு பதில் பேசிக் கொண்டிருப்பதை விட மௌனமாக கடந்து செல்வதே சிறந்த பதில். நலம் விசாரிக்கவே யோசிக்கும் சில நன்றி கெட்ட உறவுகள் நம்மை பற்றி புறம் பேசும்போது எதையும் யோசிப்பதே இல்லை என்பதே உண்மை. போலி உறவுகள் நீங்கள் வசதி வாய்ப்புகளுடன் வாழும்போது உங்களோடு வந்து நிற்பார்கள், உங்களை பயன்படுத்திக் கொள்ள. உண்மையான உறவுகள் தான் நீங்கள் அவமானப்படும் போதும் அல்லது வேதனைப்படும் போதும் உங்களோடு வந்து நிற்பார்கள், உங்களுக்கு ஆறுதலாக.